ஏப்பா சிவகிரி, என்ன திடீர்னு ஈரோடு கிளம்புறியாமே? ஆமாப்பா. உங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன், ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். டிவிகேடா எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க, அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். கூச்சமே இல்ல. நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா, டிவிகேடா, டிவிகேடா. ஏய் வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். டிவிகேடா. ரவுடியாப்பா. நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? நிஜ ரவுடி இருக்கிற இடத்த காமிச்சிக்க மாட்டான். இது சும்மா கப்பி. டிவிகேடா. கொஞ்ச நேரம் நின்று ஊழ சவுண்ட் விட்டுட்டு குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம போயிடுவான், அவ்வளவுதான். தெருநாய கண்ணுக்குள்ள ஒத்து பார்த்தா பதட்டமாயி நம்மளை பார்த்து குலைக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஊழ சவுண்ட் விடுறவங்கள ஒத்து பார்த்தா தேவையில்லாம நம்ம கூட வம்பு சண்டைக்கு வருவானுங்க. அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போறது லேட் ஆயிடும்ல. இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? உடனே கிளப்புங்கள், படையை கிளப்புங்கள். வெற்றிவேல் சொல்லுங்கடா வீரவேல் என்று. வெற்றிவேல். எனக்கே சிரிப்பா இருக்கு. தேவையில்ல, என் விஜய்க்கு தான் என் உயிரே. நான் குழந்தை குட்டி அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஐயோ வேணாமா, வேணவே வேணாம். நீ யோசிச்சு பாரு, நம்ம வேணா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துக்குவோமே. நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க. அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க. அந்த வைப்ரண்டான அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே, இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது? நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி. நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதிதான், புரட்சி தளபதிதான். சாரி இவரான பாத்தீங்களா? நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதிதான். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதிதான். வணக்கம் தலைவா.
உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராதுன்னா நல்லாவே வரும், வராதுன்னா நல்லாவே வரும், வராதுன்னா நல்லாவே வரும். வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு இல்ல வரான்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? வரும் தம்பி, ஆனா வராது. என்னடா இது ஓவரா இருக்கிறான்? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? Wait a minute. Who are you? மியா மியான்னு கத்துனா பூனை, தண்ணி ஊத்தி வச்சா பானை, நீ தானே என் மனச கொள்ளையடிச்ச யானை. சூப்பர்ப்பா, இத சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேன. பண்ணாத கவிதை எழுதும் போது விமல் மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு. என்னப்பா நிப்பீங்கல்ல? நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா. யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சிலர் போய் சில்லறையெல்லாம் விட்டுருக்கேன். விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. அதுக்கு எழுறீங்க விஜயன படம் போட்டா என்ன அவங்க குறைஞ்சா போயிடுவாங்க அவங்க. சன் டிவில துப்பாக்கியோ கத்தியோ கரெக்டா இறக்குனாங்கன்னா அதை முடிச்சுட்டு போகணும்னு சொல்றதுக்குள்ள ஓட்டு முடிஞ்சிடும், உட்காந்துருவோம் அங்கே பிளான் பண்ணி அடிச்சா முடிஞ்சு. அப்ப நம்ம தோழர்கள் வந்து சன் டிவியை தப்பா அடிக்கிறாங்க. சன் டிவி கரெக்டா வேலை பாக்குது, தோழர்கள் தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால எது என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஏன் அவ்வளவு பிடிக்கும்? நாங்க விஜயன வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தோம். பாத்தீங்களா அவரு? இல்லப்பா, அவங்க ஏதோ வேலையில இருக்காங்க. வீடெல்லாம் திறந்து காமிச்சாங்க, வெளியே இருந்து சும்மா உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தோம். சன் டிவில துப்பாக்கி கத்தி, அது அந்த பையனுடைய அறிவு வளர்ச்சியை பார்க்கும்போது சுறாவே போதும், அவனுக்கு சுறா போதும். அலையவே எடுத்து நீச்சல் அடிக்கிறாருன்னு எப்ப அவர் வந்திருந்தாருன்னா சுனாமி ஓடி இருக்கும் அப்படின்னு இருப்பான். காலை 10 மணி கேடிவில சுறா, மதியம் 12 மணி சன் டிவியில் வேட்டைக்காரன், மாலை புலி. அதுவும் அந்த கடிச்சு வச்சாங்க ஒரு பையன், அவனுக்கு எல்லாம் நாளை திரும்பி போட்டாலே பார்த்துட்டு இருப்பான். விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. ஐயா ஐயா ராசாங்க ஐயா, என் செல்லம் என் தங்கம். ஆமா உனக்கு எப்படி பாத்தீங்க ஐயா? நான் அந்த ஊருக்காரங்கிட்டையும் என் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிதான் சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிடாதப்பா. கரூர்ல வந்து போலீஸ் குறைந்த அளவு இருந்தாங்க, பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இங்க வழக்கத்தை விட அதிக அளவுல போலீஸ் இருக்கிறதாவும் தெரியும் சார். ரொம்ப கெடுபடியா வந்து போலீஸ் இல்ல இது கூட்டத்தை தடுக்கவும் முயற்சி செய்யலாம். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு. என்னப்பா நிப்பீங்கல்ல? விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு, விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு, விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? ஏன்னா அழுகு அழுதுக்கு இருக்க நீ மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? போன பிச்சை காசு எங்களுக்கு பெருசா? இத்தனை உயிர் ஓய் கிடக்குது, என்ன செய்ய முடியும்? அரசியல் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல, அதுக்காக கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி நெருக்கடி பண்ணி மற்றவங்களுக்கு மாசு காட்டி மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாம் சாக வச்சு நீங்க அரசியல் பண்ணுங்கிறது என்னங்க இருக்குது? சோலி முடிச்சு. கரூர்ல நடந்த சம்பவம் வந்து அது யாருமே பொறுப்பு இல்ல, விஜயும் பொறுப்பு இல்ல, எங்க தலைவரும் பொறுப்பு இல்ல, வேற எதிர்கட்சி யாரும் பொறுப்பு இல்ல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஆமே ஒரு நிமிஷம் பொறுமையா கேட்கணும். நடந்த சம்பவம் என்னன்னு தெரியாம பேசாதீங்க. அவருக்கு அவருடைய ஜாதகத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு. அது வந்து அந்த தவறை பூரா செய்து முடித்து தேவகுரு தான் இந்த தவறை செஞ்சார். அவருக்கு ஜெயில பிடிச்சி போடுங்க. என்ன
தேவ குருவை ஜெயில பிடிச்சு போடுங்கள். இந்த குற்றத்தை செய்து முடித்தவர் தேவகுரு தான். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? தேவ குருவை ஜெயில பிடிச்சு போடுங்கள். இந்த குற்றத்தை செய்து முடித்தவர் தேவகுரு தான். அச்சா யாரா இவனுங்க? மூல கோளாறு உள்ளவ லூசு பாயா, லூசு பாயலா. ஆத்தி நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. டிவி கேடா வந்துட்டாடா, டிவி கேடா வந்துட்டாடா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய். அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன். இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற முறையிலே தான் இங்கே அற்பை தின்று கொண்டிருக்கிறீர்கள். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? கொள்கை தலைவர், சமூக சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதி. நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார். 70 வருட உழைப்பு, அந்த 70 வருட உழைப்பை, அந்த 70 வருட உழைப்பை திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெரிய திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெரிய கையும் மாண்பையும் வச்சிருக்காங்கிறத இருக்குங்கிறத பதிவு பண்ணிது, தகுங்கிறத பதிவு பண்ணிது. டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு கொன்ற சொல்லு. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க. ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. கீழே இறங்குப்பா. நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். யா யா A song for the broken hearted. No silent prayer for the faded party. நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மதி நடுவுல பூந்து ஆட்டிட்டு இருக்கிறான். டேய் வரபோய் வாயா. கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது, என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற, இன்னும் வெறியத்தத. இவனை என்னதான் பண்றது? அடிச்சு தூக்கிட்டோமா? வேணா திமுகலாம். இவன் உள்ளூர்வான எப்போ அடிக்கலாம், அவனை முதல்ல அடிக்கணும். எல்லாம் முடிட்டோம். இவனை வெந்நீர்ல முக்கி பெரிய சைஸ் பையன் நாய்க்கு ஊத்திடலாம். மறுபடியும் குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, வர வேணான்னு சொல்றாங்கல்ல. ஏற்கனவே பெரிய பிரச்சனையாகி 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் குழந்தையோட வர்றீங்களே, என்ன எதுக்காக வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. குழந்தையோட எதுக்குமா மறுபடியும்? எத்தனை வயசுமா குழந்தைக்கு? 9 மாசம். 9 மாச குழந்தைய கூட்டு வரலாமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பரவாயில்லையா? ஒரு ஊரே சுடுகாடு, அழிச்சானே அணிலோடு, அவன் தானே புலநாயகன். புது சிக்கல் இல்லாம ஒரு கூட்டம் நடக்காது. அவன் வந்தா சேமந்தவன். எந்த கட்சி அந்த தற்கொலை யாருங்க? அவங்க தற்கொலை, அவங்க அப்பன் தற்கொலை, அவன் தற்கொலை. எங்க எங்க என்ன இருக்கு தற்கொலை ஆகணும்? அவன் தான் தற்கொலை. என்ன அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. அழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏன்னா அம்மனார பாத்துக்கிட்டு ஓவரா பாத்துக்கிட்டு குடியார கமோதி பேர. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு இருங்க மக்களே.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. மறந்துட்டியா? நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவி கேடா. Hey, I've seen this one. This is a classic. இப்போ சொல்றேன், விளக்கமா சொல்றேன், நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம். ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? Meanwhile, அதாவது மக்களே, உண்மை என்னன்னா கிரைம் இன் இந்தியா 2023 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படி அதிகபட்சமா தெலங்கானால 124.9% பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது. இரண்டாவதா ராஜஸ்தான் 114.8% குற்றம் நடக்குது. மூணாவதா ஒடிசா மாநிலத்துல 112.4% பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது. அப்படியே நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திரால 84.2% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. அப்படியே இங்கிட்டு கேரளா பார்த்தா அங்கேயும் 86.1% பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல 23.2% தான் நடக்குது. மற்ற மாநிலங்கள்ல கம்பேர் பண்றப்போ தமிழ்நாடு மகளிருக்கு ரொம்பவே பாதுகாப்பான நாடா தான் இருக்கு விஜய். அதனால எது பேசுவதா இருந்தாலும் கொஞ்சம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. எழுதி கொடுத்துட்டானுங்களேன்னு துண்டு சீட் எடுத்துட்டு வந்து ஒப்பிக்காதீங்க மிஸ்டர் விஜய். இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு ஒத்தசா வச்சிருவேன். டேய், மூணாவதா ஒருத்தனை சொன்னிய, அவன் எப்படிரா? அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா? பைத்தியம். மகாத்மா காந்தி வேடம் அணிந்த ஒரு நபர் வந்திருக்கின்றார். அவர் நேம கேட்கலாம். நீங்க மகாத்மா காந்தி அடிகள் வேடத்துல வந்திருக்கிறீங்க, இதுக்கு என்ன காரணம்? ஐயா, நான் விஜயை பார்க்கணும். நல்ல ஒரு ஆட்சி செய்வார். நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. எப்படி? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் அப்படின்னு சொன்னீங்க சாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்ப்படை தளபதி, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் இதோ வருகிறார். கான்பிடண்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். சரிம்மா, நன்றி.